எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து தைப்பூசம் ஸ்பெஷல் திணை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வந்து நெய், அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், தேன், முந்திரி பருப்பு, திராட்சை, திணை, பாருங்கள் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் எடுத்துருக்கேன் நான். அச்சு வெல்லம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இது ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இது திணையும் இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் வாழையில் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிக்சியில் சும்மா ஒரு ரவை மாதிரி ஃபைன் ரவை மாதிரி நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது வானிலை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து திணை, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு திருப்பி ஆறணுன்னு மிக்சியில் ஒரு ஃபைன் ரவை மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வறுத்துட்டாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் நான் போட்டுடுறேன். ஸோ எல்லாமே ஒரு ஃபைன் ரவா கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சிட போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. ஸோ திணை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மெத்தடில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1 கப் அப்படின்னா 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ வச்சு குக்கரில் வேக வச்சு பார்க்கலாம். அது எப்படி அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அச்சு வெல்லம் போட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இதெல்லாம் நல்லா கரையணும். அச்சு வெல்லம் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் தேன் விடலாம். பாருங்கள், ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் தேன் விடணும். ஸோ திணை பாயசம் ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேயில் வைக்கிறேன். ஸோ திணை பாயசம் ரெடி. என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தைப்பூசம் ஸ்பெஷல் திணை பாயசம் ரெடி. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.